Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அந்த ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமா. அவனுடைய வற்றாத கருணை முன்பும் இந்த உலகத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை ஏற்ற அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களை ஏற்று பின்பற்றிய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள், இறைவன் கடமையாக்கிய தூதர் காட்டிய வழியிலே இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவுமா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
திருக்குரான் ஏற்படுத்திய புரட்சி என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களிலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் தேர்வு செய்து அந்த தூதர்களுக்கு வேதங்களை வழங்கி அந்த அடிப்படையிலே இந்த மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இப்பேற்பட்ட ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் இறைவனிடமிருந்து வந்த வேதங்களை தவிர்த்து மனித சமுதாயத்தால் ஏராளமான வேதங்கள் உருவாக்கப்பட்டு தன் மன இச்சைப்படி தங்களுடைய கரத்தால் பல வேதங்களை எழுதி அதன் அடிப்படையிலே சில பேர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனை வேதங்கள் இருந்தாலும் நாம் கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் என்பது இறைவனுடைய மிக பெரும் ஒரு சான்றாகும். இறைவனுடைய ஒரு வழிகாட்டி என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷஹரு ரமலான் அல்லதீன உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் ரமலானுடைய மாதத்திலே நாம் அருளினோம். ஹுதல்லின் நாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். ஓ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டும் உண்மையை பிரித்து காட்டும். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதிலே ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாக இந்த திருமறை குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு உலகத்தில் பல பேரை பார்க்கலாம். கோடிக்கணக்கான காசு பணத்தை எல்லாம் வைத்திருப்பார்கள், பல்வேறு வகையான கட்டடங்களை கட்டி வைத்திருப்பார்கள். இப்பேற்பட்டவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு நிம்மதியே இல்லைன்னுவான். ஏன்னு சொன்னா, நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்பது கூட எனக்கு தெரியல, வாழ்க்கையினுடைய வழிகாட்டி என்ற தெரியல என்று சொல்லி யார் சொல்லுவார் என்று சொன்னால், நான் இப்ப நினைத்தால் எது வேண்டுமானாலும் சாதிப்பேன். ஏனென்று சொன்னால் என்னிடத்திலே காசு பணம் உண்டு, ஆட்சி அதிகாரம் உண்டு, அது எல்லாம் இருந்தும் கூட எனக்கு நேரான பாதை எனக்கு அமையவில்லை என்று சொல்லக்கூடிய பல பேர் உண்டு. அல்லாஹ் தான் அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஹுதல்லின் நாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இந்த திருமறை குர்ஆனை நாம் இறக்கியிருக்கிறோம். அப்ப இந்த திருமறை குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் உங்களிலே சிறந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. இந்த திருமறை குர்ஆன் என்பது ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை கூட இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளங்களை புரட்சி ஏற்படுத்தி மிக பெரும் ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய வார்த்தை அதிலே அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் துவங்கிய போது ஏராளமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அப்ப ரசூல்லா என்ன சொல்லி அபிசீனியாவுக்கு அனுப்பிச்சாங்க தெரியுமா? இந்த மக்காவில் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உயிருக்கு கேரண்டி இல்லை, அதனால உயிரையாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் அபிசீனியாவுக்கு செல்லுங்கள். அந்த நஜ்ஜாசி மன்னர் இரக்க குணம் கொண்டவர், அவர் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவார், அவர் நல்லவர் என்று சொல்லி தான் ரசூல்லா அனுப்பிச்சாங்க. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்பார்னு தெரியாது. ரசூல்லா அதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பல. மக்காவிலே உள்ளவர்கள் முஸ்லிம்கள் தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் சொத்துக்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருந்த அந்த மக்கத்து காஃபிரிடமிருந்து தன் உயிரையாவது நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள். ஆனா அங்க போனாலும் இந்த குறைசிகள் அங்கேயும் முஸ்லிம்களுக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்தார்கள். ஜாபிர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தலைமை மன்னர் விசாரிச்சாரு. நஜ்ஜாசி, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, எதற்காக வந்திருக்கிறீங்க? மக்காவிலிருந்து என்னை நாடி நீங்க வந்தீங்களே, என்ன காரணம்? விசாரணை நடைபெறும். சஹாபாக்கள் ஆலோசனை பண்றாங்க, மன்னர் வந்து இப்ப நம்மளை விசாரிப்பாரு, நம்ம என்ன சொல்லலாம்?
ஜாபிர் இப்னு அபூ தாலிப் அவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நாம் எதை கேட்டோமோ அதை மட்டும் தான் சொல்ல வேண்டும், கூட்டி குறைச்சலாம் சொல்லக்கூடாது. எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை மட்டும் தான் சொல்ல வேண்டும். பெரிய ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த பிரம்மாண்டமான உரை நிகழ்த்தப்பட்டு மரியம் என்ற அந்த அத்தியாயத்தை அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். இந்த மரியம் என்ற இந்த அத்தியாயம் தான் நஜ்ஜாசி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அமைந்தது. ஜாரி மில்லர் கூட சொன்னாருங்க, கனடா நாட்டில் 1977 இன்னைக்கு போன்ல இருக்குல்ல, மறுமைன்னு டைப் பண்ணீங்கன்னு வைங்களேன், வரிசையா மறுமைக்குண்டான வசனம் வந்துடும். நரகம் டைப் பண்ணீங்கன்னா நரகம் ஃபுல்லா எல்லா வசனமும் வந்துடும். எங்கெல்லாம் அல்லாஹ் நரகத்தை பத்தி பேசுறானோ, எங்கெல்லாம் மறுமையை பத்தி பேசுறானோ, எங்கெல்லாம் பிள்ளைகளை பற்றியோ பெற்றோரை பற்றியோ டைப் பண்ணா போதும், உடனே வந்துடும். ஆனால் 1977 கனடா நாட்டை சேர்ந்த ஜாரி மில்லர் ஃபாதரியார், ஒரு கிறிஸ்தவத்தை அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர், இந்த இஸ்லாத்தை ஏற்றார். எதை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றார் தெரியுமா? குர்ஆனுடைய வசனத்தை அவர் கையில் எடுக்கும் பொழுது, இந்த குர்ஆனை நான் கையில் எடுத்தது குறை கண்டுபிடிக்காமல் நான் வைக்க மாட்டேன். இதுல என்ன இருக்க போகுது? முகமதுடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதானே. அவங்க மனைவி கத்திஜாவுடைய பெயர் இருக்கும், அவங்க மகள் ஃபாத்திமாவுடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதானே இருக்க போகுது, அவங்க பெயர் இடம்பெற போகுது. அதுதானே இந்த திருமறை குர்ஆன். புரட்டுன்னு புரட்டினாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறே கிடையாதுல்ல, குர்ஆன்ல இருக்காதுல்ல. அதீதுகளை பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு. கத்தீஜா என்ற பெயர் கூட குர்ஆனில் கிடையாது, ஃபாத்திமா என்ற பெயர் கூட இந்த திருமறை குர்ஆனிலே இல்லை. புரட்டுன்னு புரட்டிட்டு இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு பல புத்தகங்களிலே அவர் அறிவிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் இந்த உலகத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது இந்த திருமறை குர்ஆன் தான். அந்த பெண்ணுடைய பெயரிலே இறைவன் அத்தியாயத்தையே இறக்கியிருக்கான்ல, மரியம் என்றது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் ஒத்துக்கொண்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மரிமை பற்றி நீங்கள் எதை கொண்டு நீங்கள் தேடினாலும் வரலாறு கிடைக்காது. முஸ்லிம்கள் வைத்திருக்கிறார்களே திருமறை குர்ஆன், அந்த திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டினால் மரியம் என்ற அந்த பெண்ணுடைய மொத்த வரலாறுகளும் அதிலே கிடைக்கும். அவர் ஒரு கிறிஸ்தவருங்க. நான் யாரை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறேனோ அந்த ஜீசஸ் இயேசுவுடைய பெயர் 25 இடங்களுக்கு மேலாக நான் இந்த குர்ஆனிலே பார்த்து விட்டேன், நான் படித்தவரை. ஆனால் இந்த குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த முகமது அவர்களுடைய பெயர் நான் படிச்ச வரைக்கும் 5 இடத்துல தான் பார்த்திருக்கேன். யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொச்சைப்படுத்துவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பை பற்றி கொச்சைப்படுத்துவார்கள். இதை கருத்துல கொண்டு சொல்றாரு, இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் இந்த உலகத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது இந்த திருமறை குர்ஆன் தான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் அப்படிதாங்க அழைப்பான். மரியம் எல்லாம் தனியா அழைக்க மாட்டான், ஈசா என்றெல்லாம் அழைக்க மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தால் மரியமின் மகன் ஈசா என்று அல்லாஹ் அழைப்பான். ஈசாவுடைய தாயார் மரியம் என்று அல்லாஹ் அப்படித்தான் அழைப்பான் குர்ஆன்ல. நீங்க பல இடங்கள்ல படிச்சு பாருங்களேன், பல இடத்திலே படித்தாலும் ஒண்ணு இவங்களுடைய பெயர் முன்னால இருக்கும், இல்ல அவங்களுடைய பெயர் முன்னால இருக்கும். மொத்த வரலாறையும் அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லுவான். இதை படித்து விட்டுதான் ஜாரி மில்லர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நஜ்ஜாசி ஏத்தார்களே, அபிசீனியா மன்னர் நஜ்ஜாசி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது அவர் இஸ்லாத்தை ஏற்பார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அறிவித்தார்கள், நம்மை சேர்ந்த ஒரு சகோதரர் மரணித்து விட்டார், அவருக்காக நீங்கள் துஆ செய்வதற்காக மக்களை அழைத்தார்கள். வந்து பார்த்தா ஜனாசா இல்ல, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அப்ப இந்த திருமறை குர்ஆன் அப்பேற்பட்ட உள்ளங்களை புரட்சி ஏற்படுத்தியது. ஜாரி மில்லர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தப்பத் யதா அபி லஹபின் வதப். இந்த அத்தியாயம் இருக்குல்ல, இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டு 10 ஆண்டுகள் வசனம் இருக்கு. இந்த அத்தியாயம் யாருக்காக இறக்கப்பட்டதோ அவனும் உசுரோடு இருக்கிறான் 10 ஆண்டுகளாக. அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும், அபூலஹபுடைய மனைவி நரகத்திலே விறகு சுமப்பாள். அபூலஹப் பத்தி தான் அந்த அத்தியாயமே பேசுது. இந்த அத்தியாயம் என்ன பேசுது?
அபூலஹப் நரகத்துக்குரியவன், அவனுடைய மனைவி நரகத்திலே விறகு சுமப்பாள். கணவன் மனைவியை பற்றியும் இருவருமே நரகத்திலே இருப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் அந்த அத்தியாயம் பேசக்கூடியது. எப்ப இறங்குச்சு? ரசூலுல்லாஹ் மீது மண்ணை தூரி விட்டா மாட்டீங்களா, நீ நாசமா போயிருவேன் சொல்லி, அவருடைய கைகள் நாசமாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ் இறக்கினான். ஆனா அபூலஹப் என்ன வேலை தெரியுமா? மக்காவில் ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் அவன் ரெண்டே பிரச்சாரம் தாங்க பண்ணான். என்ன பண்ணான் தெரியுமா? முகமது என்று சொன்னால் பொய்யர், முகமது என்று சொன்னால் அவர் ஒரு பைத்தியம், இதான் சொன்னான். ஒரு வியாபார கூட்டம் அங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த வியாபார கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லுவார்கள். அந்த வியாபார கூட்டம் ரசூலுல்லாஹ்விடமிருந்து கடந்து சென்றால் அங்கே ஒருவர் இருந்து கொண்டு அவர் என்னுடைய மகன் தான், என்னுடைய தம்பி மகன் அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவர் பைத்தியமாகிவிட்டார், அவர் பொய்யர் என்று சொல்லி மக்கா முழுவதுமே ஊர் முழுவதுமே பேசிக் கொண்டிருந்தான். அல்லாஹ் வாய்ப்பு ஏற்படுத்தினாங்க. அபூலஹப் இஸ்லாத்தை ஏற்க மாட்டான், நரகத்துக்குரியவன், அவன் கைகள் நாசமாகும், மனைவி நரகத்திலே விறகு சுமக்கூடியதான் அத்தியாயம். அவனுடைய நாவிலிருந்து கூட இஸ்லாம் என்ற அந்த வார்த்தை கூட அல்லாஹ் வரவேற்கல. ஏன்? ஒரே ஒரு பொய் சொல்லியிருந்தான்னு வைங்களேன், முகமது சொன்னார்ல என் கை நாசமா போயிரும், நான் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன், நான் நரகத்துக்குரியவன் சொல்லி முகமது ஒரு பொய்யர் தான். அவர் பொய்யரை அவன் உண்மைப்படுத்தி இருந்தால் ஒரே ஒரு பொய் மக்கா முழுவதும் போய் சொல்லி இந்த அபூலஹப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி முகமது அவர்களை பொய்யாக்கு சொல்லி ஒரே ஒரு பொய்யை சொல்லி இருந்தால் வசனம் பொய்யா இருக்கும், ரசூலுல்லாஹ் பொய்யா இருப்பாங்க. இதைத்தான் படித்து விட்டு ஏற்றுக்கொண்டார். இந்த குர்ஆன் என்பது ஆடு வைத்தாரு முகமது அவருடைய வார்த்தை இல்லை, இது அந்த யார் அந்த தூதரை தேர்வு செய்தானோ அந்த இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லி ஜாரி மில்லர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வீரியமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்து விட்டார். 1977ங்க புத்தக வடிவத்தில் உள்ள ஒரு குர்ஆன், இன்னைக்கு கிடையாது ஒரு இஸ்லாத்தை ஏத்தது. அப்ப ஒரு வசனம் இருக்குல்ல, ஒரு வசனம் என்பது உள்ளங்களை புரட்சி ஏற்படுத்திவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்கிறார்கள், இரு ஒளி சுடர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல் பக்ராவையும் ஆல் இம்ரானையும் நீங்கள் ஓதி வாருங்கள். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே அது உங்களுக்கு நிழலை போன்று, மஹ்ஷருடைய மைதானத்தில் உங்களுக்கு நிழலை போன்று மேகமாக அது உங்களுக்கு நிழல் தரும் நாங்க ரசூலுல்லாஹ். அல் பக்ராவையும் ஆல் இம்ரானையும் குர்ஆன ரசூலுல்லாஹ் வீட்டில் ஓதுங்கண்டாங்க. அல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம் இருக்குல்ல, அந்த 2 வசனத்தை 3 இரவுகளுக்குள் நீங்கள் உங்கள் வீடுகளிலே ஓதப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் வீட்டை சைத்தான் நெருங்கியே தீருவான். 285 286 இந்த வசனங்களை 3 இரவுகளுக்குள்ளாக உங்க வீடுகளில் நீங்க ஓதிருங்கப்பான்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லி காட்டுறாங்க, வானமும் படைக்கல பூமியும் படைக்கல, வானம் பூமி படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ஒரு ஏட்டை நிறுவினான். அந்த ஏட்டிலே 2 வசனங்களை ஏறினான். அந்த 2ஐ கொண்டு அல் பக்ராயின் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்திருக்கிறான். உங்க வீட்டை கபர்ஸ்தான ஆக்கிறாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ், சுடுகாடம் ஆக்கிறாதீங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எந்த வீடுகளிலே தொழுகை நடத்தப்படவில்லையோ, எந்த வீடுகளிலே மார்க்கம் போதிக்கப்படவில்லையோ, எந்த வீடுகளிலே குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படவில்லையோ அந்த வீடும் கபர்ஸ்தானும் ஒன்றுன்றாங்க ரசூலுல்லாஹ். அங்கே உயிரற்றவர்கள், இங்கே உள்ளம் செத்தவர்கள். குர்ஆன் இல்ல வீட்டில், தொழுகை இல்ல, மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு சுடுகாடுக்கு சமம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் வீடுகளிலே குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள். அல் பக்ராயின் இந்த அத்தியாயத்தை எவர் உங்கள் வீடுகளிலே ஓதி வருகிறீர்களோ ஷைத்தான் உங்கள் வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான். நீங்க பெற்றவங்களா இருக்கக்கூடிய எத்தனை பேர் மதரசாவில இருந்து பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா அந்த குர்ஆனை துறக்கப்பட்டு ஒரே ஒரு பேப்பர் ஓது என்று சொல்லி யாராவது சொல்றோமா? பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜில இருந்து வந்த உடனே அங்கிருந்து புக்கு மூணுனது வந்துருச்சு, இங்க வந்தவனே அந்த புக்கை துறன்னுவாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? துறை, எல்லாத்தையும் சொல்லு. ஏன்? 1 லட்ச ரூபாய் பீஸ் கட்டியிருக்கேன்ல, 2 லட்சம் பீஸ் கட்டியிருக்கேன்ல, காசு கட்டி கட்டி உன்னை படிக்க வைக்கிறேன், எதுக்காக? தப்பே கிடையாதுங்க, அது தவறுன்னு இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா?
கல்வியை நோக்கி நீங்கள் ஒரு பாதையை, உங்கள் காலடியை நீங்கள் எடுத்து வைத்தால் சுவனத்துக்குண்டான பாதையை அல்லாஹ் எடுத்து வைக்கிறானா, வழிகாட்டுறான் அல்லாஹ். கல்வியை நோக்கி, உலக கல்வியோ மார்க்க கல்வியோ நீங்கள் ஒரு காலடியை எடுத்து வைத்தால் சுவனத்துக்குண்டான பாதையை அல்லாஹ் தேர்வு செய்யறானா. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனால் நம்முடைய சமுதாயம் உலக கல்வியிலே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மார்க்க கல்வி, உலகத்திலே கல்வி கற்றால் இந்த உலகத்திலே வெற்றி பெற்று விடுவான். மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் உலகத்திலும் தோல்வி அடைந்து மறுமையிலும் தோல்வி அடைந்து விடுவான். கபூர்ல 4 கேள்வி கேட்கப்படும் தெரியுமா? மன் ரப்புக்க, உன் இறைவன் யார்? மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? மன் நபிக்க, இந்த முகமது நபியை பற்றி என்ன நினைச்சிட்டு இருந்த? எல்லாம் கரெக்டா பதில் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் 4வது கேள்வி. இந்த 3க்குமே பதில் இல்லை என்று சொன்னா 3 கேள்வியோட முடிஞ்சிடும். 4வது கேள்வி என்ன? அந்த வானவர்கள் கேட்பார்கள், இது எல்லாத்தையும் கரெக்டா சொன்னீல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதோ திருமறை குர்ஆன், இதை படிச்சேன்ல, இந்த குர்ஆனை நான் படித்தேன், இறைவனை ஏற்றுக்கொண்டேன், குர்ஆனை படித்தேன், இஸ்லாத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டேன், குர்ஆனை படித்தேன், முகமது நபி அவர்களை வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டேன், இந்த திருமறை குர்ஆனை படித்துதான் அத்தனையும் நான் அறிந்து கொண்டேன். இதுதான் 4வது கேள்விக்குண்டான பதில். அங்கேயும் 4வது கேள்வி என்ன? குர்ஆனை பத்தி வருது. அந்த அடியான் சொல்லுவாரா, குர்ஆனை படித்துதான் நான் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, காலை நேரத்தில் வீடுகள்லையோ பள்ளிவாசல்கள்லையோ 2 வசனங்களை ஓதி அதற்குண்டான விளக்கத்தை நீங்கள் ஏன் பெறக்கூடாது? அப்படி நீங்கள் பெற்றால் உங்கள் வீடுகளில் பெண் ஒட்டகங்கள் கட்டப்பட்டிருந்து அதை நீங்கள் தர்மம் செய்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் சஹாபா கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ் அப்படி 2 பெண் ஒட்டகத்தை தர்மமா? என்ன சொல்றீங்க? 2 வசனங்க, 2 வரி. அந்த 2 வரியை ஓதி அந்த வரிக்குண்டான விளக்கத்தை நாம் பெற்றால் 2 பெண் ஒட்டகத்தை தர்மம் செய்ததற்குண்டான சமமா. எவர் 3 வசனங்களை ஓதி 3 அந்த வசனங்களுக்கு விளக்கம் பெறுகிறாரோ 3 பெண் ஒட்டகத்தை அவர் தர்மம் செய்து விட்டார். எவர் 4 வசனங்களை ஓதி 4 வசனத்துக்குண்டான விளக்கத்தை பெறுகிறாரோ அவர் ஆண் ஒட்டகத்தை தர்மம் செய்து விட்டார். அதற்கும் மேலாக குர்ஆனை ஓதி அதற்குண்டான விளக்கத்தை யார் பெறுகிறாரோ அவர் சிகப்பு ஒட்டகத்தை தர்மம் செய்து விட்டார். 1.5 லட்சம் ரூபாய் இருந்து வீட்டுக்கு போனோடனே விலை உயர்ந்த கார் நிற்குது, எப்படி இருக்கும்? ஒரு 10 கார் நிற்குதுங்க, 10 வசனத்தை ஓதி அதுக்குண்டான விளக்கத்தை பெற்றோம். கார் நிற்குது, 10 காரு வீட்டு வாசல்ல, 10 காரையை வித்து தர்மம் பண்றோம். மொத்த மீடியாக்காரன் நம்ம வீட்டு வாசல்ல தான் இருப்பான். ஏன் இவ்வளவு பெரிய காரு? அந்த ஆள் வீட்டில் ஜாகுவார் இருந்துச்சு, BMW இருந்துச்சு, விலை உயர்ந்த பேர், வாயில வராத பேர்லாம் அந்த கார் இருந்துச்சு. எல்லா காரையும் அந்த ஆள் வித்து தர்மம் பண்ணிட்டாருப்பா. மொத்த மீடியாக்காரன் இங்க தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 4 வசனங்களுக்கு மேலாக எவர் ஒருவர் ஓதி அதற்குண்டான விளக்கத்தை நீங்கள் பெறுகிறீர்களோ சிகப்பு ஒட்டகத்தை நீங்கள் தர்மம் செய்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இந்த திருமறை குர்ஆன் மாத்துச்சுங்க. எப்படியெல்லாம் மாத்துச்சு தெரியுமா? அப்படியே உள்ளங்களை ஆட்சி பண்ணி புரட்சி ஏற்படுத்தியது. இந்த குர்ஆன் என்று சொன்னால் அவர்கள் உள்ளம் அப்படி இருக்கும். உமர் அல்லாஹ்வுடைய ஒரு சம்பவம், ஒரு வியாபார கூட்டம் ஒன்று வரும். ரசூலுல்லாஹ் பள்ளி உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. பள்ளிக்கு உள்ளேயோ பள்ளிக்கு வெளியோ அபூபக்கர் அல்லாவும் உமர் அல்லாவும் அமர்ந்திருப்பார்கள். அப்போ அந்த வியாபார கூட்டம் வந்து கேட்குது, எங்களுக்கு ஒரு தலைவரை நியமிங்கண்டு. அப்போ அபூபக்கர் அல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த இவரை போட்டால் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு டீம் ஆரம்பிக்கிறோம், அந்த டீமுக்கு கேப்டனா யாரை போடலாம், இந்த கிளைக்கு தலைவராக யாரை போடலாம், அந்த இதுக்கு யாரை லீடராக போடுறான், அந்த இவரை போடலாம் அவரை போடலான்னு பேசுவோம்ல, இந்த கருத்தில் சொல்லிட்டாங்க அபூபக்கர் அல்லாஹ் அவர்கள், இந்த இவரை போட்டால் நல்லா இருக்கும். உடனே உமர் அல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவரை போட்டால் நல்லா இருக்கும். அப்போ அபூபக்கர் அவங்க கோவம் வந்துருச்சு, ஏன்பா உமரே, நான் என்ன பேசினாலும் எனக்கு எதிராகவே நீ பேசுவியா? உமர் அல்லாஹ் சொல்கிறாங்க, அது ஏன் வேலை கிடையாது, நீங்கள் உங்கள் கருத்தை சொன்னீங்க, நான் என் கருத்தை சொன்னேன். அப்படியே வார்த்தை முட்டுது. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கணும். என்ன வசனம் தெரியுமா? இந்த நபிக்கு முன்னால் உங்கள் குறையை நீங்கள் உயர்த்தாதீர்கள். அவங்க தீர்ப்பு கேட்டு வந்தது உங்கள்கிட்ட கேட்டு வரல. ஒரு நபி உயிரோடு இருக்கார்ல,
ஒரு நபி உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் நபியிடத்திலே தீர்ப்பு கேட்டு வந்தால் அந்த நபிக்கு முன்பாக உங்களுடைய குரலை நீங்கள் ஏன் உயர்த்துகிறீர்கள்? வசனம் இறங்கிருச்சுல. இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாவுடைய சபையில உமர் இல்லா இருந்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லா கேட்பாங்களாம், உமர் ஏதோ சொன்னாரு, என்ன சொன்னாரு? அல்லாஹ் இந்த வசனத்தை எதுக்குங்க இறக்குனா? ஒரு தீர்ப்பு கேட்டு வந்தா அது நபியிடத்தில் தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு முன்னால நீங்க ஏன் முந்திக் கொண்டு நீங்க பதில் சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. அதான் இந்த வசனம். ரசூலுல்லாவுடைய இந்த வசனத்துக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய சபையிலே உமர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் இருந்தார் சொன்னால் பொறுமையா தான் பேசுவாங்களாம். ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம், உமர் என்ன சொன்னாரு? கேட்கல, சரியா பேச சொல்லுங்க, சத்தம் போட்டு பேச சொல்லுங்க. அவன் எப்படி மாத்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு வசனம் அவனுடைய உள்ளத்தை எப்படி மாத்திருக்கு. இதை கண்டு ஒரு நபித்தோழர் வீட்டிலே அமர்ந்து கொண்டார். ஏன்? ரசூலுல்லாவுடைய குரலை விட என் குரல் சத்தமால இருக்கும், இந்த நபிக்கு முன்னால் குரலை உயர்த்தா என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டானாமே, நான் நரகவாசி என்று சொல்லி வீட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அவர் சுவனவாசி என்று சொல்லி அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னது இந்த குரல் வளர்த்தை இல்லை. தீர்ப்பு கேட்டு வந்தால் ஒரு நபி இருக்கும் பொழுது அந்த நபிக்கு முன்னால் உங்கள் குரலை நீங்கள் உயர்த்தாது, நீங்க தீர்ப்பு கொடுக்காதீங்க. அதுதான் இந்த வசனம். ஆனா சஹாபாக்கள் உள்ள எப்படி மாற்றம் ஏற்படுத்தி பார்த்தீங்களா? இதுதான் திருமறை குர்ஆன். அபூபக்கர்லாம் இருக்காங்களாங்க, ரசூலுல்லாவோட பயணம் போனாங்கல்ல, ஹிஜ்ரத் பயணம், அது ரெண்டாவது தான். ஏற்கனவே ஒரு முறை போயிடுவாங்க. மக்காவில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒரு முறை போயிடுவாங்க. போற வழியில அவருடைய நண்பர் ஒருத்தர் வழி மறைச்சு அபூபக்கர்ல அவங்க அழைச்சிட்டு வந்துருவாங்க. எங்க போறீங்கன்னு. இல்ல, மக்காவில் நான் இருந்தேன்னு சொன்னா இவன் இஸ்லாத்தை கடைபிடிக்க விட மாட்டான், அதனால நான் இந்த மக்கா விட்டு வெளியே போறேன், என்னை தொலை விட மாட்டான், குர்ஆன் ஓத விட மாட்டான், நான் இஸ்லாத்தை கடைபிடிச்சுன்னா இந்த மக்கா விட்டு நான் வெளியே போகணும். அப்ப அந்த தோழர், அபூபக்கர் அவர்களே, உங்களை போன்ற ஒரு மனிதர் மக்காவை விட்டு வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏழைகளுக்கு அரவணைக்கிறீர்கள், அனாதைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், நாடோடிகளுக்கு வாரி வழங்குகிறீர்கள், தர்மங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற ஒரு மனிதர் மக்காவை விட்டு வெளியேறக்கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது, வாங்க போலாம். குறைசி தலைவர்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் நடக்குது. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? சரி, அபூபக்கர் அவர்கள் குர்ஆன் ஓதட்டும், தொழுகட்டும், எங்க இருக்கணும் சொன்னா எல்லாமே அவருடைய வீட்டில் தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இது ஏன் இந்த சம்பவம் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய தந்தர் அபூபக்கர் அவர்கள் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு திண்ணையில பள்ளிவாசலை அமைத்து அதிலே தொழுது கொண்டு குர்ஆனை ஓதி கொண்டிருப்பார்கள். அவர்கள் குர்ஆனை ஓதுவதை பார்த்துவிட்டு எதிரிகளுடைய மனைவிகளும் அவருடைய பிள்ளைகளும் அபூபக்கர் அவர்களை அப்படியே உற்று கவனித்துக் கொண்டே இருப்பார்களாம். என்ன காரணம் தெரியுமா? யார் இந்த அபூபக்கர் அவர்கள்? குறைசி தலைவர் அபூஜஹல் இருக்கானே, அவனுக்கு நிகரானவர்கள் தான் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். மக்காவுடைய சாவியை கையிலே கொடுத்தால் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் வல்லமை படைத்தவர் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் அவர் குர்ஆனை ஓதினால், திண்ணையிலே அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதினால் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. எப்பேற்பட்ட வசனம் இது, என்ன வார்த்தை இது! சாதாரண ஆள் இல்லைங்க. ஆட்சி, மக்காவை ஆட்சி செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். மக்கள் என்ன யோசித்தார்கள் தெரியுமா? அந்த குர்ஆனை ஓதும் பொழுது குழந்தையாக மாறிக்கொண்டு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. குறைசிகளின் தலைவர்கள் யோசித்தது என்ன தெரியுமா? இந்த அபூபக்கர் அவர்கள் குர்ஆனை ஓதுவதன் காரணமாக எங்களுடைய மனைவிகளும் எங்களுடைய பிள்ளைகளும் அபூபக்கருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்களோ எங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. அதனால் அபூபக்கர் இந்த மக்கா விட்டு வெளியேற வேண்டும். அதனாலதான் வெளியே போனாங்க. ஒருத்தர் குர்ஆனை ஓதுனா என் வீட்டுக்குள்ள இஸ்லாம் வந்து விடும் என்று சொல்லி பயந்தவர்கள். அப்ப எந்த அளவிற்கு அழுது கொண்டு இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் ஓதி இருப்பார்கள் பாருங்க. மறுபடியும் அந்த நண்பரை கூப்பிட்டு ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம்? குறைசிகள்
ரகசியமா என் வீட்டுக்குள்ள தொழுதுகிட்டு குர்ஆன் ஓதுறோம் என்று சொல்லி ஒப்பந்தம் போட்டோம்ல, ஒப்பந்தத்தை மதிப்பார்கள். அந்த நண்பரை அழைத்து, குறைசி தலைவர்களை அழைத்து, இன்றைய தினத்திலிருந்து உன்னிடத்திலே போடப்பட்ட ஒப்பந்தத்தை நான் முறித்துக் கொள்கிறேன். இவர்களுக்காக ரகசியமாக என்னால் தொழுக முடியாது, ரகசியமாக என்னால் குர்ஆன் ஓத முடியாது, நான் பகிரங்கமாகத்தான் ஓதுவேன். ஒப்பந்தம் முறிக்கப்பட்டது. அதனாலதான் தொல்லைக்கு மேல தொல்லை, துன்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்ப எப்பேற்பட்ட இந்த திருமறை குர்ஆன். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சரளமாக எவர் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறாரோ அவருடைய அருகாமையில் வானவருடைய கூட்டம் வந்து அமர்ந்திருக்குமா. தட்டு தடுமாறி திக்கி திணறி, நம்முடைய பாஷையில் தெரியுமா, லொஹருக்கு அந்த பேப்பரை திறந்த, அசர் வரப்போது இன்னும் அந்த பேப்பரை நீ மூடல, எவ்வளவு நேரம் தான் நீ ஓதுவ, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கிண்டல் செய்வோம்ல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, என்னுடைய அடியானுக்கு ஓத தெரியல, தட்டு தடுமாறி திக்கி திணறி ஓதுறாண்ட, அதற்காண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறானே, வானவர்களை அழைத்து அல்லாஹ் கட்டளையிடுகிறானா, இந்த அடியானுக்கு 2 மடங்கு கூலியை அவனுக்கு கொடுத்து விடுங்க சொல்லி. தட்டு தடுமாறி ஓதணும். குர்ஆனை சரளமாக ஓதினால் வானவர்கள் சங்கமிக்கிறார்களாம் நம்மளை சுற்றி அமர்ந்து கொண்டு. இதான் அந்த குர்ஆன், திருமறை குர்ஆன். அப்படியே உள்ளங்களை சர்வ சாதாரணமாக புரட்சியை ஏற்படுத்திவிடும். இந்த திருமறை குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம். அதுக்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கிளையின் சார்பாக மாற்று மத அன்பர்களுக்காக தலைமையிலிருந்து தாவா குர்ஆன் 250 ரூபா அது விலை. இப்போ தலைமையிலிருந்து 100 ரூபாய்க்கு தருவதாக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அதில் பல கிளைகள் வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம MMD கிளையின் சார்பாகவும் 100 குர்ஆன் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 100 குர்ஆன் என்பது ஒரு 10,000 ரூபா கிட்ட வந்துடும். அப்போ இந்த தாவா குர்ஆனை வாங்கி மாற்று மதத்தவர்களுக்கு தாவா செய்து அவர்களுக்கு இந்த குர்ஆனை அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை கிளையின் சார்பாக அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதுக்காக பொருளாதாரம் உங்களிடமிருந்து அதிகமாக பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். மொத்தமாக நீங்கள் ஸ்பான்சராக ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு எவ்வளவு, ஒரு 10 குர்ஆன் என்னுடைய ஸ்பான்சர், ஒரு 20 குர்ஆன் இப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, இதில் ஏராளமான நன்மைகள் உண்டு. ஒரே ஒரு வசனம் தான் பார்த்தோம்ல, ஒருத்தர் குர்ஆனை ஓதினால் எதிரிகளுடைய தலைவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ என்ற ஒரு பயம். நஜ்ஜாசி மன்னரிடத்திலே மரியம் என்ற அந்த அத்தியாயம் குர்ஆனை குறை கண்டுபிடிப்பதற்காக எடுத்தவர் தான் ஜாரி மில்லர். புரட்டினார். இந்த குர்ஆனை புரட்ட ஆரம்பித்தார் என்று சொன்னால் ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை உள்ளங்களை புரட்டி சர்வ சாதாரணமாக. நாம் நினைக்கிறோம் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாரு அவ்வளோதானே நினைப்போம். ஆனால் அவற்றிலிருந்து அதுதான் தொடர்ச்சி. அவருடைய குடும்பத்திற்கு அவர் எத்தனை ஆண்டுகள் பரம்பரையாக இந்த தௌஹீதிலே மொத்த குடும்பமும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இது. நமக்கு தெரியாது, நாம காசை கொடுத்துட்டு மௌத்தா போயிடுவோம். ஆனால் நன்மைகள் பின்தொடர்ந்துட்டே இருக்கும். நாம கொடுத்த இந்த பொருளாதாரத்தினால் ஒரே ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாருன்னு வைங்களேன், அதற்குண்டான நன்மைகளும் அவருடைய பரம்பரை இருக்கே, உலகம் அழியும் வரை அவர்கள் இஸ்லாத்திலே பயணித்தார்கள், இந்த ஏகத்துவத்திலே அவர்கள் குடும்பமாக பயணித்தார் என்று சொன்னால் மொத்தத்தில் நமக்கு ஒரு பங்கை சேர்த்துருவோம்ல. இப்போ இதுக்குண்டான மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கு. இந்த 100 குர்ஆன் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.